தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சில தொகுதிகள் நட்சத்திர தொகுதிகளாக பார்க்கப்படும். நட்சத்திர அந்தஸ்தை அடைஞ்சிருக்கும். காரணம் இங்கே எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பெரிய தலைகள்லாம் போட்டி போற தொகுதிகள் தான் நட்சத்திர தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு இப்போ புதுசா உள்ள களமிறங்க போற டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட போற 2 தொகுதிகளும் அடங்கும். இது இல்லாம அதிமுகவோட முக்கிய தலைகள்லாம் இவங்கெல்லாம் எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்க, அங்க இவங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. இட்ஸ் நாட் அனலைசிஸ், யார் போட்டியிட போறாங்க, யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். எல்லாருமே பெரிய தலைகளா போட்டியிட போறதுனால அவங்களால தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் அதுலயும் யாராச்சும் தோக்க வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். வெல்கம் டு தி ஷோ. நட்சத்திர தொகுதிகள் ஒரு பார்வை. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர். கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் யார் நிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் போட்டியிடுற ஒரு தொகுதி. இது இல்லாம சந்தான கிருஷ்ணன் சொல்லிட்டு அதிமுக இறக்கி விட்ட ஒரு கேண்டிடேட்டும் டிவிகே சார்பா வி.எஸ். பாபு அவர்களும் களமிறங்கியிருக்காரு. இந்த வி.எஸ். பாபு தான் விஜயோட லுக்கலைக்க வச்சு பிரச்சாரம் பண்ண ஒருத்தர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இந்த தொகுதியில் இவங்க போட்டியே கிடையாது. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தொகுதி அப்படிங்கும் போது ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிருவாரு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா துணை முதலமைச்சர் பக்கமா வருவோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில தான் திரும்பவும் போட்டியிட போறாரு. அங்க ஆதி ராஜாராம் அப்படிங்கிற அதிமுக வேட்பாளரும் டி செல்வம் அப்படிங்கிற தாவேகா வேட்பாளரும் களமிறங்குறாங்க. பட் இவங்க உதயநிதிக்கு போட்டியா இருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா பெருசா பிரச்சாரமே பண்ணா உதயநிதியின் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிருப்பாரு. அப்படி இருக்கிறப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கான வெற்றி வாய்ப்பு இங்க ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது கிளீனா தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர், ஃபர்ஸ்ட் டைம் துணை முதலமைச்சர், இந்த மாதிரி அவரோட கிராப் அப்படிங்கிறது ஏறிட்டு தான் இருக்கு. இறங்காதுன்னு நம்புறோம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட போற எடப்பாடி தொகுதி. எப்பவுமே அவரோட ஊர்ல தான் சேஃபா தலைமை நிற்பாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த முறை அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சிலர் இதை கலாச்சி இருந்தாங்க. பட் இது ஒரு மாஸ்டர் மூவ்னு ஒரு சிலர் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா வேட்பாளரை எடப்பாடி விலைக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. காரணம் தாவேகா வேட்பாளர் திடீர்னு காணாம போயிட்டாரு. டிவிகே சார்பா இந்த தொகுதியில மட்டும் யாருமே போட்டி இடல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தொகுதி தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கான்ட்ரவர்சியோட தான் ஆரம்பிச்சிருந்துச்சு. இவருக்கு எதிராக திமுக சார்பா காசி அப்படிங்கிற ஒருத்தர் களமிறங்குறாரு. பட் இவர் அவருக்கு பெரிய போட்டியா இருக்க போறது கிடையாதுங்கிறது தான் உண்மை. அண்ட் இப்போ அங்க சுயேட்சையா டிவி சின்னத்துல போட்டியிட போற ஒருத்தரை தாவேகா ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்க. அதாவது இவருக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் டிவிகேவோட வேட்பாளராக கருதப்பட்டாலும் கூட இவருக்கு இங்க பெருசா ஆபத்து இருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும். அதனால ஈஸியாவே இந்த தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்த ஸ்டார் தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது அது விருதாச்சலம். விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் இன்னும் போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரு தொகுதி. இன்ஃபேக்ட் ஒரு ரெக்கார்டே பண்ணாருன்னு கூட சொல்லலாம். அந்த தொகுதியில அவங்களோட மனைவி திமுக கூட்டணி சார்பா களமிறங்க போறாங்க. தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த். இப்போ ரீசெண்டா அவங்க செம்ம ட்ரெண்டிங். பிகாஸ் கூட்டணிக்குள்ளேயே துரந்தர வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெண்டா இருந்தாங்க. இந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு போட்டியா இந்த பக்கம் அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக சார்பா தமிழரசி அப்படிங்கிற ஒருத்தவங்க களமிறக்கப்பட்டிருக்காங்க. இது இல்லாம விஜய் அவர்கள் போட்டியிட போறாரு. எஸ் தாவேகா சார்பா விஜய் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரும் களமிறங்கியிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். தாவேகாவும் ஒரு சில ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற கட்சிகளும் இங்க ஓட்டை பிரிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிகாஸ் இங்க திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்த டிவிக்கு, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியோட வேல்முருகனோட கட்சி கொஞ்சம் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கே கூட்டணி, அதாவது தேமுதிக வெஸ் பாமக ஒரு இழுபறி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம முடிவை சொல்லிட முடியாது. தேர்தல் தான் நமக்கு முடிவை சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை நீங்க விருதாச்சலம்ல இருந்தீங்கன்னா உங்களோட வாக்கு யாருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து நம்ம பார்க்க போற நட்சத்திர தொகுதி விருதுநகர் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில தேமுதிக சார்பா விஜய பிரபாகரன் விஜயகாந்தோட பையன் களமிறங்குறாரு. கூடவே அவருக்கு போட்டியா அதிமுக சார்பா விஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரும் தாவேகா சார்பா செல்வம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரும் களமிறக்கப்படுறாங்க. இங்க போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் அனுதாப ஓட்டம் இருக்கு அப்படிங்கும் போது விஜய பிரபாகரன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புமே கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்த தொகுதி தர்மபுரி தொகுதி. தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக சார்பா சௌமியா அன்புமணியை களமிறக்கப்பட்டிருக்காங்க. பிகாஸ் தர்மபுரிங்கிறது ஒரு டவுன் தொகுதி. அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க சௌமியா அன்புமணி, அதாவது பாமகவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாமக இவங்க இறக்கி விடும் போது இந்த
பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக கட்சியை சேர்ந்த இளங்கோவன் அவர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. இங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் இளங்கோவனுக்கும் ஒரு சில மவுஸ் இருக்கு. கொஞ்சம் அவருக்கு ஓட்டு வங்கி இருக்கு இங்க. இது இல்லாம தாவேகா வேட்பாளர் சிவன் அவரும் கொஞ்சம் ஓட்டை இங்க பிரிப்பாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிகாஸ் தர்மபுரி டவுன் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கும் ஒரு சில சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் சௌமியா அன்புமணி இளங்கோவனை பீட் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற நிலைமை. பிகாஸ் தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அன்புமணியே நின்று தோத்த ஒரு தொகுதியா இருந்திருக்கு. மக்கள் பாமக அப்படிங்கிற ஒரு கட்சிக்காக மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியே போடணும்னாலுமே அந்த பாமகவும் இப்ப பிளவு போட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஸோ ஓட்டு பயங்கரமா ஸ்பிளிட் ஆகும். ஸோ இங்கேயும் ஒரு இழுபறி நீடிக்குது. யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கதான் செய்யுது. அடுத்த தொகுதி டி நகர் தொகுதி. இந்த தொகுதிக்கும் இப்ப ஸ்டார் வேல்யூ கிடைச்சதுக்கு காரணம் நம்ம விஜயோட விஜய் தளபதி தான். அவருக்கு ஒரு தளபதி இருக்காருல்ல புசியானந்த் அவர்கள். ஸோ அவர் இங்க போட்டிடுறாரு அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நட்சத்திர அந்தஸ்து கிடைச்சிருக்கு. புசியானந்த் கூட சேர்ந்து ராஜா அன்பழகன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திமுக சார்பாக களமிறங்குறாரு. பட் இவர் இங்க ஒரு பெரிய புள்ளி கிடையாது. பட் இன்னொருத்தர் அதிமுக சார்பாக களமிறக்க போற சத்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய மவுஸ் கொண்ட ஒருத்தர். டி நகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வேல்யூ ரொம்ப ஹையா இருக்கு. ஆல்ரெடி இங்க வின்னும் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ இங்க புசி ஆனந்த், அதாவது ஸ்டாரா கருதப்படுற புசி ஆனந்த் தோல்வியை தான் தள்ளுவாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஸோ இங்க நாம போய் விசாரிச்சு பார்த்தா கூட டி நகரை பொறுத்த வரைக்கும் சத்யாக்கான அந்த வேல்யூங்கிறது கொஞ்சம் ஹையா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சத்யாவே ஜெயிக்கிறாரா இல்ல அவரை பீட் பண்ணிட்டு இங்க தாவைக்காவோட புசியானது அவர்கள் ஜெயிக்க போறாரா அப்படிங்கிறது. அடுத்த தொகுதி ராயபுரம் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னா ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக சார்பா போட்டியிட போறாரு. ஸோ அவர் தான். அவருக்கு போட்டியா திமுக சார்பா வந்து பாத்தீங்கன்னா சுபேர் கான் அவர்களும் தாமு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தாவேகா சார்பாகவும் களமிறங்குறாங்க. இங்க போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா கண்டிப்பா போட்டி ஜெயக்குமாருக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது. காரணம் இங்கேயுமே ராயபுரத்துல அவருக்கான வேல்யூ கொஞ்சம் இருக்குது. ஸோ அங்கதான் போட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சு போட்டிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு இங்க கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இழுபறியில தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ரிப்போர்ட் சொல்லுது. எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த தொகுதி மயிலாப்பூர் தொகுதி. மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாஜக சார்பாக களமிறங்குறாங்க. அதிமுக கூட்டணியில இருந்து கண்டிப்பா இவங்க வந்து ஒரு பெரிய கேண்டிடேட் தான். இவங்க ஸ்டார் கேண்டிடேட் தான். இது இல்லாம வேலு அப்படிங்கிற ஒருத்தர் திமுக சார்பாக களமிறங்குறாரு. இவருக்கு அந்த அளவுக்கு ஸ்டார் வேல்யூ கிடையாது. பட் இன்னொரு பக்கம் தாவேகா சார்பாக களமிறங்க போறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடரமணன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியோட பொருளாளர், அது மட்டும் இல்லாம விஜயோட பர்சனல் அக்கௌண்டன்ட்டும் கூட. ஸோ அதனால இங்க கொஞ்சம் மவுஸ், அதாவது வெங்கட்ராமன் கொஞ்சம் ஓட்டை வாங்குவாரு, அவருக்கான வேல்யூ இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. பட் இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிகாஸ் அவங்க கம்பேர் டு அதர்ஸ் ஸ்டார் வேல்யூ அதிகமா இருக்கு. அண்ட் நிறைய பதவிகளையும் இருந்திருக்காங்க. நான் குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா பாஜக. இது மயிலாப்பூர் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த தொகுதி கோவை வடக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வானதி சீனிவாசன் தான் இங்க ஸ்டார் கேண்டிடேட். ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே தனக்கான ஓட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. பட் இப்போ வந்து பிரச்சாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு முக்கியமான கேண்டிடேட்டா இங்க பார்க்கப்படுறாங்க. இது இல்லாம செந்தமிழ் செல்வன் வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பாக களமிறக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவருக்கும் கொஞ்சம் வேல்யூ இருக்கு. சம்பத்குமார் தாவேகா சார்பாக களமிறங்குறாரு. பட் இருந்தாலும் கம்பேர் டு வானதி, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். அண்ட் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால வானதி சீனிவாசன் ரொம்ப ஈஸியாக அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆல்ரெடி மறந்துருக்க மாட்டீங்க, லாஸ்ட் எலெக்ஷன்ல கமல்ஹாசனை பீட் பண்ணி கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருந்தாங்க. அது பக்கத்து தொகுதி. ஸோ இப்போ இந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கோவை தெற்கு தொகுதி. ஸோ இது வந்து இப்போ ஸ்டார் வேல்யூ பெற்றிருக்கு. லாஸ்ட் டைமும் ஒரு ஸ்டார் களமிறங்கி இருந்தாரு, தோத்து இருந்தாரு. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்பதான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி போட்டியிட போறாரு. சோ செந்தில் பாலாஜி கூட சேர்ந்து அம்மன் அர்ஜுனன் அதிமுக சார்பாகவும் செந்தில்குமார் தாவேகா சார்பாகவும் இங்க களமிறங்கியிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு வெற்றி அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாதுங்கிறது தான் உண்மை. ரீசெண்டா ஒரு பிரச்சாரம் போறப்ப கூட வந்து சில கேள்விகள்லாம் அவர்கிட்ட மக்கள் கிட்ட இருந்து கேட்கப்பட்டது. அதுக்கு பதில் சொல்ல முடியாமலாம் தவிச்சிருந்தாரு. செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ரொம்பவும் சூப்பரான ஒரு மாஸ்டர் மைண்டட் தான். பட் கரூர்ல நின்றுருந்தாருன்னா அவர் கொஞ்சம் வேல்யூ இருந்திருக்கும் அந்த சைடு. ஸோ இந்த கோவைக்கு அங்கிருந்து கோவைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து இங்க போட்டிடுறாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் அவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இழுபறி அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போதைக்கு ஹோல்ட் ஆகுது. அடுத்த தொகுதி அவினாசி தொகுதி. அவினாசி தொகுதியும் இப்போதைக்கு ஸ்டார் வேல்யூ அடைஞ்சிருக்கு. காரணம் எல் முருகன் பாஜக சார்பா அதிக முறை இங்கிருந்து பதவிக்கு போன ஒருத்தர். அந்த எல் முருகன் அவர்கள் பாஜக சார்பா அதிமுக கூட்டணியிலிருந்து களமிறக்கிறாரு. திமுக வந்து கோகிலா மணி அப்படிங்கிற ஒருத்தவங்களை ஒரு யங் கேண்டிடேட் தான், நல்லா படிச்சவங்களும் கூட. ஸோ அவங்களை களமிறக்கிருக்காங்க. தாவேக சார்பா கமலி அப்படிங்கிற ஒருத்தவங்க களமிறங்குறாங்க.
இங்க எல்முருகனுக்கு வெற்றி அவ்வளவு ஈஸியா இருக்க போறது கிடையாது. பிகாஸ் கோகிலாமணி அவங்களோட ரீசெண்ட் இன்டர்வியூ அண்ட் வந்து அவங்களோட வீடு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ரொம்ப ஒரு சின்ன வீட்டுல இருந்து போட்டிடுறாங்க திமுக சார்பா. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு ஆதரவா இருக்கு. இன்ஃபேக்ட் கமல்ஹாசன் அவர்கள் திமுக கூட்டணியில இருந்து கேட்டு வாங்கி பிரச்சாரம் பண்ற தொகுதியா அவினாஷி இருக்கு. சோ அதற்கு காரணம் இந்த கோகிலாமணி அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஒரு யங்கான கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால எல்முருகனுக்கு போட்டி இங்க அதிகமா இருக்கு. சோ இந்த தொகுதியும் இப்போதைக்கு இழுபறியில தான் நீடிக்குது. அடுத்த தொகுதி மதுரை சென்ட்ரல். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதிமுக சார்பாக களமிறக்கப்பட்டவர் சுந்தர் சி, டைரக்டர் மற்றும் நடிகர் சுந்தர் சியை களமிறக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக சார்பா பிடிஆர் பழனிவேல் அவர்கள் களமிறங்குறாரு. இங்க போட்டி ரொம்பவும் பெருசா இருக்க போது. தாவேக சார்பா முஸ்தாஃபாவுக்கு இங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் மற்ற 2 பேருமே ரொம்பவும் பெரிய ஸ்டார் வேல்யூ கொண்டவங்க. சுந்தர் சி திடீர்னு அரசியலுக்குள்ள குதிச்சிருக்காரு. இவர் கண்டிப்பா பிடிஆர் பழனிவேல் கிட்ட தாக்கு பிடிக்க மாட்டாருன்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இங்க சுந்தர் சியோட பேச்சு அண்ட் அவர் பண்ற பிரச்சார யுக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மதுரை சென்ட்ரல்ல ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல நடந்து போய் எல்லாம் ஓட்டு கேட்டிருக்காரு. கொஞ்சம் மக்களை தன்னோட பக்கம் திருப்பி இருக்காரு. இதுக்கு பயந்து இப்ப பிடிஆர் பழனிவேல் வழக்கத்துக்கு மாறா வீடியோடா போய் அவருமே ஓட்டு சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வழக்கமா பிடிஆர் பழனிவேல் வந்து தன்னோட படை இருக்கும்ல, அந்த படையை மட்டும் அனுப்பி ஓட்டு கேட்க வச்சு ஜெயிச்சுட்டு கெத்தா உட்கார்ந்துருந்தாரு. பட் சுந்தர் சி களமிறங்கினதுனால ஒரு சின்ன பயம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. பிடிஆர் பழனிவேலும் இப்ப களமிறங்கி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரிசல்ட் ரொம்ப நெக் டு நெக் போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ நாம வந்து சுந்தர் சியா இல்ல பிடிஆர் பழனிவேலா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த தொகுதி லால்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக சார்பாக களமிறங்குறாங்க. இன்ஃபேக்ட் 2026 தேர்தலில் களமிறங்க போற பணக்கார வேட்பாளர் லிஸ்ட்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், லீமா ரோஸ் அவங்க. இது இல்லாம திமுக சார்பா பாரிவள்ளல் அப்படிங்கிற ஒருத்தரும் அண்ட் தாவேகா சார்பா கேபி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரும் களமிறங்குறாரு. இந்த கேபி கிருஷ்ணன் ஆல்ரெடி அதிமுகவில் இருந்து பதவியெல்லாம் இருந்த ஒருத்தர் தான். ஸோ அதனால அவர் இங்க இறங்குறாரு. ஸோ அதனால இதுவுமே ஒரு ஸ்டார் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆனால் லீமா ரோஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பணக்கார வேட்பாளர் அப்படிங்கும் போது இந்த தொகுதியும் கொஞ்சம் பெருசா பார்க்கப்படுது. இது இல்லாம சுயேட்சையா இந்த தொகுதியில நம்ம நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களும் போட்டியிடுறாரு. அதனால இந்த தொகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுதியா இருக்கு. பட் இங்க எல்லாமே இப்போதைக்கு முடிவுகள் இழுபறியில தான் இருக்கு. கடைசி 2 தொகுதிகளுக்கு வந்துட்டோம். 2த்துலயுமே ஒரே ஒரு ஸ்டார் வேட்பாளர் தான். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள். ஸோ விஜய் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில இப்ப போட்டியிட போறாரு. ஸோ பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் தாவேகா சார்பாக களமிறங்குறாரு. இது இல்லாம திமுக சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி சேகரும் அண்ட் இந்த பக்கம் அதிமுக சார்பா பாமக கூட்டணியிலிருந்து திலகபாமா அப்படிங்கிற ஒருத்தவங்களும் களமிறக்கப்பட்டிருக்காங்க. திலகபாமா செமையான ஒரு பேச்சாளர் அண்ட் ஒரு கவிஞரும் கூட. ஸோ இங்க போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுதுங்கிறது தான் சொல்லப்படுது. பட் கொஞ்சம் ஈஸியாவே விஜய் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. செகண்ட் பிளேஸுக்கு தான் போட்டி இருக்கும். பெரம்பூர்ல விஜய் வீடா போய் கோலம்லாம் போட்டு ஓட்டு கேட்டு வந்துட்டாரு. ஸோ அவரோட ஸ்டார் வேல்யூக்காகவே பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பாரு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் தென் விஜய் போட்டியிட போற இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு. ஸோ நேற்று திருச்சியில போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வாகனத்திலேயே போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு. திருச்சியுமே விஜய் ரொம்ப பெருசா பார்க்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு சர்ச்சில் வந்து முட்டி போட்டு நடந்து போனது அண்ட் அங்கிருந்த மசூதிக்கு போனது, கோவிலுக்கு போனதுன்னு சொல்லிட்டு விஜயோட வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆச்சு. பெரம்பூர் மட்டும் இல்லாம 2 தொகுதியும் கான்சன்ட்ரேட் பண்றாரு விஜய். இங்க விஜய் மட்டும் இல்லாம இவருக்கு பெரிய போட்டியுமே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற திமுகவை சேர்ந்த இனிகோ இருதயராஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டியிடுறாரு. இது இல்லாம அதிமுக சார்பா ராஜசேகரன் அவர்களும் போட்டியிட்டு இருக்காரு. ஸோ இங்க ராஜசேகரனுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அவரும் வீடா போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கான சப்போர்ட்டும் கொஞ்சம் ஹையா இருக்கு. ஆல்ரெடி இங்க எம்எல்ஏவா இருக்கிற இனிகோ இருதயராஜுக்கும் இங்க வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. பெரம்பூர் கொஞ்சம் விஜய்க்கு ஈஸியா இருக்கும் வின் பண்றதுக்கு. பட் திருச்சி கிழக்குக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதை போய் இப்ப ரீசெண்டா போட்டுட்டு வந்துட்டாரு. ஸோ அதனால இங்கேயுமே விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்டார் தொகுதிகளா இப்போதைக்கு கருதப்படுது. இது இல்லாம பல தொகுதிகளில் பல ஸ்டார்ஸ் வந்து போட்டியிட தான் போறாங்க. இதுல உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்க போகுது அண்ட் நீங்க எந்த தொகுதியிலிருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தாவேகாவுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குமா இருக்காதா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.